அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம். திருவிக்கா பேச்சு பயிலரங்கம் திருமயிலை கிளையினுடைய 1000வது சிறப்பு அரங்கம். எல்லோருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். நமது திருவிக்கா பேச்சு பயிலரங்கம் மயிலாப்பூர் நாகேஸ்வரராவ் பூங்காவின் 3/3/2005 டாக்டர் அறிவு கொடைவள்ளல் முனைவர் தாமோதரன் ஐயாவால் தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 20 வருஷம் நினைச்சே பார்க்க முடியாது. உழைப்பு, மன உறுதி, விடாமுயற்சியுடன் தொடர்ந்து பயிற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். அது எந்த துறையா இருந்தாலும் சரி. இதற்கு உதாரணம் நமது அறிவு கொடைவள்ளல் ஐயா முனைவர் தாமோதரன் ஐயா அவர்களையே சாரும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் 110வது வாரத்துல நான் இதுல இணைந்தேன். சின்ஸ் 110வது வாரத்துல இருந்து இதுவரையும் 1000வது வாரம் நான் அவர் கூட நான் பயணம் செய்து கொண்டே இருக்கிறேன். இங்க பாருங்க, எவிடன்ஸ் ப்ரூஃப் 2005 3 மார்ச். உண்மையிலே ஐயா சார் இதை விழாவா பண்ணணும் சார். அதெல்லாம் என்ன சார், நம்ம நம்மளுடைய டியூட்டி பண்ணிட்டே இருக்கோம். அவ்வளவுதான். என்னத்துக்கு சார்னா எனக்கு ஒரு பயம். நான் ஏதாவது கொஞ்சம் சொடங்க காமிச்சாருன்னா போதும், ஐயா நான் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவர் பண்ணிடுவார். அதுக்கு பயந்துக்கிட்டே நான் விழா நடத்திடலாம். அது தவிர புக்கும் கடுமையா சொல்லிட்டார். புத்தகங்கள் கண்டிப்பாக போடணும், அது ரெக்கார்ட். சரி, ரைட், ஓகே, பண்ணியாச்சு. அந்த பிஎஃப் ஆபீஸ்ல அலுவலக பணி முடிச்ச உடனே நேரம் வந்துடுவார். நாகேஸ்வரா பார்க் வந்துடுவார். வந்துட்டு அரங்கம் தொடங்க ஆரம்பிச்சோம்னா அப்படியே அரிய செய்திகள்லாம் சொல்லிட்டே இருப்பா. கேட்கறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும். அதாவது திருக்குறளிலே 1330 அருங்குறளும் 1000 பகர்ந்த பின் போயொருத்தர் வாய் கேட்க நூலும் உலகோ மண்ணும் தமிழ் புலவராய் வச்சிருக்கலாம் என்று நத்தனார் என்ற புலவர் எழுதினார். திருவள்ளுவர் மணிமாலையில் எழுதினார். 1330 திருக்குறளையும் நீ பாங்குல பயின்றார். நீ சென்று கேட்பதற்கு இடமில்லை, உன்னை வந்து உலகம் கேட்கும் என்று சொன்னார். இன்னைக்கு கூட உலகத்துல நடக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு திருக்குறள் வழி நம்மால தீர்வு சொல்ல முடியும். ஆனா யாரும் கேட்கறது இல்லை. ஏன்னா கேட்டு இவன் நல்லவன் ஆயிட்டா நிறைய பேருக்கு வேலை இல்லாம போயிடுது. ஆமாங்க, ஏன்னா திருக்குறள் ஒரு வேல்யூ பேஸ்ட். To educate a man in mind, not a moralist, to educate a menace in society in Theodore Roosevelt. ஒரு மனிதனை பண்பால் உயர்த்தாமல் வெறும் அறிவால் கூர்மைப்படுத்தினால் நாம் தீங்கை விதைக்கிறோம். இங்க அப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். We are sharpening the skills, brain skills, that's all. The value based skills கொண்டாடுறதுதான் இன்னைக்கு. வெறும் சட்டங்களை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. You cannot change the world or you cannot change anything unless the mindset, the attitude being changed. The attitudinal change கொண்டு வரது எதுன்னா value based education. இதை நம்ம கொண்டு வரதான் இந்த திருவிக்கா அரங்கங்கள்ல. எத்தனையோ பேர் நீங்க நினைக்கலாம் இந்த திருவிக்கா அரங்கன்னா ஏதோ நம்ம பேசிட்டு இவங்க எல்லாம் போயிடுறாங்கன்னு. அப்படி இல்லை. பேசும்போது ஒட்டடை அடித்துக் கொள்கிறோம், உள்ளே அழுக்குகளை எடுத்துக் கொள்கிறோம். நீங்க நினைக்கலாம் பேச்சு பயிலரங்கத்தை எங்க அம்மா போறாங்க, எங்க அக்கா போகுது, எங்க வீட்டுக்காரர் போறாரு, எங்க ஒய்ஃப் போகுது, அது ஏதோ போயிட்டு வருதுங்கப்பா, அது என்னமோ பேசுறாங்களாமே அப்படின்றான். ஏதோ பேசலையா, நீனா ஏதோ பேசுற. ஏதோ பேசுறது எப்படி பேசணும்னு நாங்க எங்களை வரையறுத்துக் கொள்கிறோமே, அதுதான் பைகான்.
திருக்குறள் வந்து ஏதோ ஒரு நூல் அல்ல. இட்ஸ் a beautiful holy book. இத வந்து இன்னைக்கு நிறைய சேனல்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு விளம்பரம் மாதிரி தான் திருக்குறள். திருக்குறளை வாழ்வியலா, உயிரோட்டமா, உணர்வு ஓட்டமா நம்ம கொண்டு போறதுக்கு உண்டான நுட்பங்களை யாரும் பயன்படுத்துறது. மேக் இட் as a business nowadays. இன்னைக்கு மேடையில பேசுறதுக்கு என்ன நானே பெருமையா காட்டிக்கிறதுக்கும் ஒரு நூல், அவ்வளவுதான். ஆனா இந்த வாழ்வியலாக்குறது ஒரு ஷேக்ஸ்பியர். யோசிச்சு பாருங்க, எத்தனை புக், மேக்பத்ல இருந்து உங்களுக்கு அத்தனை புக்குமே இன்னைக்கு மிடாஸ் டச்ல இருந்து எல்லாத்தையும் போட்டு ஒரு புக் ஆக்கி டெக்ஸ்டா வச்சுட்டா இங்கிலீஷ்காரன். நீ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிச்சா ஷேக்ஸ்பியரை படிக்காம வர முடியாது. ஷேக்ஸ்பியரை படிச்சாதான் நீ லிட்டரேட். ஆனா இங்க தமிழ்ல ஒரு 50 குறள் மனப்பாட பகுதி 10 பச்சுனா போதும். 1000 ஷேக்ஸ்பியர் ஒன்னா சேர்ந்தா கூட ஒரு திருவள்ளுவருக்கு இணையாக முடியாது என்பதுதான் உலக வழக்கு. அப்படிப்பட்ட திருக்குறளை நம்ம பாடப்புத்தகமா இன்னும் மாத்தல. We never changed or transformed it. யார் கொடுத்தா தெரியுமா தீர்ப்பு? நம்ம மேஜர் வந்திருக்காரு, அவருடைய நண்பர் தான் கொடுத்தார். நான் சொல்லுங்க சார் கட்சி யாருன்னு. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்காரு. அவர் சொன்னாரு, ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். ராஜேந்திரன்றவர் தான் வழக்கிட்டவர். அப்போ அந்த வழக்கை நடத்தினவர் சரவணன் அட்வொகேட், வழக்குரைஞர். அவர் சொன்ன இந்த ஒரு வார்த்தைக்கு சொன்னாரு, ஏன் திருக்குறளை பாட புத்தகம் ஆக்கணும் 6ல இருந்து 12 வரைக்கும்? ஏன்னா அவன் யோசிப்பான். இன்னைக்கு யோசிக்கிறதே கிடையாது. அவன் நீ 10 PhD வாங்கினா கூட அவன் யோசிக்கவே தெரியாது. அவன் PhD-யா இருப்பான், அவன் ஒரு லூமினரியா கூட இருப்பான் மேபி. ஆனா சிந்திக்க தெரியாம you are not a machine or you are not a doll. இன்னைக்கு நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, ஃபேமிலி கேசஸ் வரும். ஒரு அபூர்வமான கேஸ நான் சொல்றேன். அந்த கேஸ்ல எப்படி வந்ததுன்னா, அது 2 பேர் வராங்க. அந்த லேடி வராங்க. she is highly educated engineer. she passed her preliminary in IAS. அவங்க வந்து மெயின் எழுதணும், ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அவங்க. அந்த பையன் யாருன்னா ஒரு விஞ்ஞானி. ஏன் அந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ரொம்ப அழகா சொல்லிச்சு அந்த பொண்ணு. 27-28. நல்ல வெரி குட் அப்பியரன்ஸ், நல்ல டால், நல்ல ஒரு இன்ஜினியர், ஏஆர்ல ஒர்க் பண்றாங்க. அந்த பொண்ணு சொல்லுச்சு, ஒரு இன்கம் டாக்ஸ் அபிஷியலோட பொண்ணு தான் அது. நான் ஒரு கிளாஸ் எடுக்க போகும்போது அவர் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனாரு, கூப்பிட்டு வந்தார். அப்போ அந்த அம்மாவை கேட்டேன், என்னம்மா உனக்கு பிரச்சனை? சார் பிரச்சனை எனக்கு இல்லை சார், பிரச்சனையே வீட்டுக்காரர் தான். என்னம்மான்னு? இல்ல சார், நான் ரொம்ப லைவ்லியா இருப்பேன், அவரு அதுக்கு ஆப்போசிட்டா இருப்பாரு. எங்க வீட்டுல எவ்வளவு நல்ல வரங்கள்லாம் காட்டினாங்க, எனக்கு அறிவாளி தான் வேணும்ட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அவர் ஒரு மெஷினா இருக்காரு சார். he never talks even. நான் கேட்டேன், நான் பேசலாமாம்மா? சார் இப்போ அமெரிக்காவில் இருக்காரு சார், இந்த டைம் நீங்க பேசலாம், நான் வேணா லைன் போட்டு தரேன். சரிம்மா போட்டு கொடு. அவர் லைன் போட்டு கொடுத்தாங்க. சார் ஐ எம் so and so so and so, my client is so and so, just I want to have a discussion with next send the papers, I sign. the machine ரோபோட் பேசுமே அப்படியே பேசுறாங்க. பயங்கர சயின்டிஸ்ட் தான். அறம்போலும் கூர்மையோடும் நரம்போலும் மக்கள் பண்பு இல்லாதவர். 997 997 கூட அற மாதிரி அறிவு இருந்த மனுஷ பண்பே கிடையாது. புரிஞ்சுக்கிறது இல்ல, தெரிஞ்சுக்கிறது இல்ல, அப்படியே மெஷின் மாதிரியே பேசுது. இது என்ன கல்வி? அப்ப என்ன சயின்டிஸ்ட் ஆகுது? நீ எதுக்காக வாழ்ற? அறிவியல் கூட அறிவியல் இருக்கும், மனிதனுக்கு பயன்படும். மனிதனுக்கு பயன்படாத கல்வி என்ன கல்வி? அது சட்டமா இருந்தானா, அறிவியலா இருந்தானா, புவியியலா இருந்தானா, எந்த வானவியலா இருந்தானா, எந்த இயலா இருந்தானா, மனிதனுக்கு பயன்படலன்னா எதுவும் எல்லாரும் தூக்கி அடிச்சிடலாம். கடைசியில நானே பார்த்தேன், இல்லம்மா நீ சொல்றது கரெக்ட் தான், பேப்பர் சைன் பண்ண அனுப்பு, அதுலயே அங்கேயே அனுப்பிச்சிடுறாரு, நம்ம வாங்கி கொடுத்துடலாம்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப ஷார்ட் பீரியட்ல அதை வாங்கி கொடுத்து, அவங்களுடைய நிச்சயதார்த்தம் நம்ம இன்கம் டாக்ஸ் ஹால்லயே நடந்தது, கோஆபரேட்டிவ் ஹால்ல. அதுக்கு என்ன நீங்க அவசியமா நீங்கதான் சார் வரணும்னு கூப்பிட்டாங்க. ஏங்க இல்ல நீங்க தான் விரைவில் வாங்கி கொடுத்தீங்க சார், வேற ஏதாவது என்ன தப்பா எடுத்துட்டு போறாங்க சார். இல்ல நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணணும், என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. போய் அந்த நிச்சயதார்த்த விழாக்கு நான் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தேன். Now she is very good, she is leading a very good happy life now. I think she cleared her IAS too. எதுக்கு இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, வாழ்க்கையில நிறைய பாட்டில் நெக்ஸ் எல்லாருக்கும் வரும். மனித பண்பு வேல்யூஸ். இந்த அரங்கத்துக்கு எதுக்கு போறாங்க? எங்க அக்கா, எங்க அம்மா எதுக்கு போறாங்க? என்னோட மனைவி எதுக்கு போறான்? என் கணவன் எதுக்கு போறான்? இந்த வீட்டுல இருக்கவங்க தெரிஞ்சுக்கணும். சும்மா வேலை இல்லாம அந்த அரங்கத்துக்கு போய் அங்க போய் உட்காந்துக்கோ, ஞாயிற்றுக்கிழமை அங்க போய் சனிக்கிழமை உட்காந்துக்கோ, அங்க போய் வெள்ளிக்கிழமை உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லாதீங்க. தயவுசெய்து இங்க இருக்கிறவங்க எல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்க சகோதரனோ சகோதரியோ அம்மாவோ யாராவது அரங்கம் போனா, அம்மா இன்னைக்கு போலியா, ஞாயிற்றுக்கிழமையாச்சும்
போ அப்படின்னு உண்மையா அனுப்புங்க. வீட்டுல உட்காந்துன்னு அவங்க நாடகம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரா இருக்குங்க. சூழ்ச்சி செய்யறது எப்படி, மாட்டிக்காம கொள்றது எப்படி, பக்கத்துல இருந்தே கழுத்து இருக்கிறது எப்படி, சிரிச்சுக்கினே உறவை சிதைக்கிறது எப்படி, நல்லா பேசிக்கினே அவனை காலி பண்றது எப்படி, ஆமா இதெல்லாம் நல்ல சொல்லித்தரோம். ஏற்கனவே நமக்கு தெரியாது, நிறைய இடத்துல இதான் சொல்லித்தரோம். இதுதான் இதெல்லாம் பார்த்து நிறைய பேர் வீட்டுல போனீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லா நாளுமே இந்த 11:30 மணிக்கோ 11 மணிக்கோ ஆரம்பிக்குது. அது பாட்டி போகுது அரை மணி நேரம். நான் கேட்டேன் ரொம்ப பாக்குறதே இல்லைன்றாங்க. ஆனா 5-6 சீரியல் பார்த்தாலே போதும் அவங்க சீரியஸ் ஆயிடும். ஏன்னா அதுல இருக்க புத்தி அப்படியே தான் வரும். அடுத்தவனை தப்பா நினைக்கிறது, கோபமா பேசுறது, எரிஞ்சல் விழுது, கட்சியில வீடு சரியில்லை, நாடு சரியில்லை, சுத்தி இருக்கிறது சரியில்லை. ஆனா கடைசி வரைக்கும் நான் சரியில்லைன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இதுதான் உண்மை. அதனாலதான் இந்த அரங்கத்துக்கு எல்லாரும் வாங்க, பேசுங்க, சந்தோஷமா இருங்க, உங்களை மறங்க. எப்பவும் பிஸி 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 பிஸி. கட்சியில ஒரு நாள் நிறைய டைம் இருக்குது, ஒண்ணுமே செய்ய முடியும். அதான் வாழ்க்கை. இருக்கும் போதே அரங்கங்கள் சந்தோஷமா. இதெல்லாம் இன்னைக்கு காசாக்கிட்டான் சார், எல்லாமே காசாக்கிட்டான் சார். பேச கத்துக்கணுமா, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் 25,000 ரூபாய். ஆனா பேச மாத்திரம் கத்துக்கவே முடியாது. அதான் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். நீங்க இங்க வந்து அப்படி இல்லை. யூ டெவலப் யுவர்செல்ஃப் gracefully, elegantly, effectuately. நீங்க வந்து அழகா கத்துப்பீங்க. எங்க அன்பழகனார்லாம் வந்து சும்மா ஒரு இதை பார்த்துட்டு யூடியூப்பை பார்த்துட்டு வந்தவர் தான் அன்பழகனார். உட்காந்துருக்காரு பாருங்க, பெரிய தொழிலதிபர், அஜந்தா எர்த்மூவர்ஸ். இன்னைக்கு வந்து அவர் நம்ம அரங்கத்துல ஃபுல்லா உட்காந்துட்டு இருக்காரு. 4 மணிக்கே வந்துட்டாரு. ஏன்னா இந்த அரங்கத்தை பத்தி அவருக்கு தெரியும். இங்க என்ன அவரே அரங்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்காரு. நம்ம நந்தகுமார் சார் மாதிரி உட்கார்ந்து இருக்காரு நிறைய வாட்டி நம்ம முதல் அரங்கத்துல. ராஜ் டிவி உட்கார்ந்து இருக்காரு. இங்க வந்தவங்க நடராஜன் சார் கேட்கவே வேணாம், தினம் வர 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 வரும். எல்லாமே இங்க பெரிய ஆட்கள் அத்தனை பேருமே விஐபிஸ் எல்லாம் வரவங்க தான். இந்த அரங்கம் எதுக்கு அப்படின்றது புதியவர்களுக்கு தெரியாது, நிறைய பேர் தெரியாது, புதுசா வந்தான். இது இந்தியா டுடேலயும் வந்தது, ஹிந்துல வந்தது, தினத்தந்தியில வந்தது, தினகரன்ல வந்தது. இங்கெல்லாம் வந்ததே நன்றுதான்னு கேட்க வேண்டீங்க, நன்றதான் வந்தது. ஆனா நம்ம சொல்லும் போதே எல்லாம் கரெக்டா பேசணும். சொல்லுக சொல்லீர் பயனுடைய சொல்லற்க சொல்லீர் பயனிலா சொல் 200. சொல்லுக சொல்லை பெரிதோர் சொல்ல சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து 645. both has got a very similar concept. So இதுல வந்து முதல் அரங்கம் இது 2005 தொடங்கப்பட்டது. 29/6/2003 தொடங்கப்பட்டது நம்முடைய முதல் அரங்கம். திருவிக்கா பேச்சு பயிலரங்கம், ஷெனாய் நகர். இப்ப மெட்ரோ பார்க், இங்க மெட்ரோ ட்ரெயின் ஓடும். அங்கதான் நம்ம தொடங்கணும். நான் தொடங்கும் போது ஒரு 6 பேர் உடன் இருந்தார்கள். நான் கூப்பிட்டேன், உடன் இருந்தாங்கன்னா நான் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டேன். இந்த குருசங்கரை கூப்பிட்டா வாப்பானா வருவார்ல, அந்த மாதிரி ஒரு 6 பேர் நான் கூப்பிட்டா வர மாதிரி ஒரு 6 பேரை கூப்பிட்டு அங்க ஆரம்பிச்சதுதான் முதல் அரங்கம். எப்போ 2003 29/6. ரொம்ப மக்கள் சொற்பம், பேச கூப்பிட்டாலே பயப்படுவாங்க. அது பேச்சுன்னா யாரோ ஒருத்தரோட பாரம்பரியம். பட்டிமன்றம்னா சாலமன் பாப்பையா, அப்புறம் ஜோக் அடிக்கணும்னா மோகன சுந்தரம் அப்படின்னு சில பேர்லாம் நம்ம ஒரு வச்சிருவோம். ஏன்னா அவங்க அதை ஏற்ற மாதிரி பேசியிருப்பாங்க, அவங்க கிட்ட டேலண்ட் இருக்கும். ஓகே ரைட், அப்படியே வச்சு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, எவ்ரி ஹியூமன் இஸ் யூனிக். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. அந்த தனித்துவத்தை அவனை உணர வைத்தால் அவனும் மிகப்பெரிய நிபுணன் என்பதுதான் என்னுடைய. That you should never lose. எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, அந்த அரங்கம் தொடங்கிய போது ஒரு வருஷம் கழிச்சு ஒரு நண்பர் வந்தார். அந்த நண்பர் நல்ல டிப்டாப்பா இருந்தாரு, நல்ல இளைஞன், தீனதயாளன் அவருடைய பெயர். எனக்கு அப்புறம் தான் தெரியும். அவர் வந்து என்கிட்ட வணக்கம் சார். வணக்கம், நான் பேசலாமா சார்? நீங்க தான் பேசுறது தானேங்க அரங்கம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி சார். அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து அவரை நான் கூப்பிட்டேன், வாங்க சார் அப்படின்னு கூப்பிட்டேன். நான் நினைச்சேன் ஏதோ ஒரு பெரிய டிப்டாப்பா இருக்காரு, ரொம்ப ரிச் மேனா இருப்பாரு. அவர் வந்து மைக்கை வாங்கிட்டு பேச ஆரம்பிச்சார். எப்படின்னா, சார் நான் 1 வருஷம் முன்னாடி அப்படின்னு ஆரம்பிச்சார். இந்த பார்க்ல இந்த வழியா தான் சார் போனேன். போகும்போது என்னோட கம்பெனி முதலாளியை நான் அசிங்கமா திட்டாரு. எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. நான் ரொம்ப சென்சிட்டிவ். கையில இந்த பாலிடால் வாங்கிட்டேன். என்னோட அறைக்கு எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு சாவலாம், அதான் என்னோட திட்டம், பிளான். வாங்கிட்டேன். வாழ்க்கையில எல்லாத்தையும் வெறுப்போட நினைச்சுக்கிட்டே நடந்து போறேன். போகும்போது இந்த கும்பல் பார்த்தேங்க, ஒரு 20-30 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. என்னடா இது, ஒரு வேலை ஏதோ கிறிஸ்டியன் கூட்டமா இருக்குமோ அப்படின்னு என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம். சரி, இதை பேசுறாங்களே, என்னதான் கேட்டு சாவத்தான் சாவுறோம், கேட்டு போய் தான் சாவோமே அப்படின்னு நான் அப்படியே எதாச்சும் அப்படி வந்தேன். அப்போ அந்த அரங்கத்துல 5 நிமிடம் பேசணும்னு ஒவ்வொருத்தரா பேசிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் நடத்திட்டே இருந்தாரு. நீங்க தான் நடத்தி, அவர்கிட்ட காட்டினா, நீ தான் சார் நடத்திருந்தீங்க. ஆமா சரி.
ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டுட்டே இருந்தீங்க, ஒவ்வொருத்தரும் பேசினாங்க, ஒவ்வொருத்தரும் முயற்சியை பத்தியே இன்னைக்கு பேசினாங்க. கீழே விழுந்தா எழுந்து வர்றது எப்படின்னு பேசினாங்க. சாக போற விளிம்புல இருக்கவங்க கூட எழுந்து வரலாம்னு சொன்னாங்க. திருக்குறளை நிறைய சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு 1.5 மணி நேரம் நான் மெய் மறந்து கேட்டேன் சார். இதெல்லாம் நான் பேசுறதெல்லாம் உண்மைங்க, அட்மார்க் உண்மை, 100% உண்மை, திருக்குறள் மேல உண்மை. தன்னெஞ்சு அறிவது பொய்ய இருக்க, பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சொல்ற 293 படி உண்மை. அவர் என்ன சொன்னாரு? உண்மை. நான் அப்படியே சொல்றேன். அப்படியே ஒரு 1.5 மணி நேரம் கேட்டேன் சார். ஐ வாஸ் டோட்டலி டேக்கன் அபேக். எனக்குள்ள ஒரு மூவ்மெண்ட், வாழ்க்கையில இவ்வளோ விளிம்புல போய் தொட்டவங்க இருக்காங்களா அப்படின்னு நான் நினைச்சேன். நான் என்ன பண்ணேன், இதை கேட்டுட்டு வீட்டுக்கு போய் என்னோட அறைக்கு போன உடனே என்னோட பாலிடால தூக்கி குப்பையில போட்டேன். I just throw it in the dustbin, trash. போட்டுட்டு எனக்குள்ள ஒரு திட்டம் போட்டேன். இனி நான் முயற்சியோட முன்னேறது எப்படி, ஒரு வரையறை ப்ளூ பிரிண்ட் போட்டேன். உழைக்கணும், ஒரு நாளைக்கு எவ்வளவு நாள் உழைக்கணும். நம்ம நந்தகுமார் சார் சொல்வார், ஒரு IAS ப்ரிப்பரேஷனுக்கு எப்படி அவர் பண்ணாரு, மாணவர்கிட்ட சொல்லுவார், ரொம்ப அழகா சொல்லுவார். எப்படி உழைச்சேன் நான், மத்தவங்க எல்லாம் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம்னா நான் எத்தனை மணி நேரம் உழைக்கணும்னு நான் உழைச்சேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் எப்படி பாஸ் பண்ணன்றதை சொல்லுவார். அது மாதிரி இவர் திட்டம் போட்டார். திட்டம் போட்டு அந்த பிளானிங் எடுத்துட்டு போயிட்டு இங்க இருந்து விழுப்புரம் போயிட்டேன் சார், என் ஊருக்கு போயிட்டேன். அவர் சொல்ற, போய் அங்க கடுமையா உழைச்சேன் சார். இன்னைக்கு என் கீழே 10 பேர் வேலை செய்யறாங்க சார். நான் இன்னைக்கு ஒரு தொழில் அதிபர். அந்த பையன் சொன்னான், நான் ஒரு குறு தொழில் அதிபர், என்கிட்ட இவ்வளவு லாக்ஸ் வருது, நான் சந்தோஷமா இருக்கேன். ஆனா அன்னைக்கு நான் செத்து போயிருப்பேன் இதை கேட்காம போயிருந்தான். இந்த ஒரு வார்த்தை, நான் ஏதோ பிசினஸ் பண்ணலங்க, எங்களுக்கு காசோ பணமோ கிடையாது இந்த அரங்கத்துல. யாரையும் கூப்பிட்டு ஒரு 100 ரூபா கூட, ஒரு 500 ரூபா யாரையும் நாங்க கேட்கறது இல்லை. ஆனா கேட்காமயே நாங்க எல்லாம் போட்டுதான் செய்யறோம். இது எல்லாரோட கான்ட்ரிபியூஷன்ஸ். யாருக்கிட்டையும் தனிப்பட்ட முறையில போய் சார் ஒரு இவ்வளவு தள்ளுங்க அவ்வளவு தள்ளுங்க, இதை எதையும் கேட்டதே கிடையாது. we never go for any craze. அதனால இயற்கையா எல்லாரும் போட்டு செய்யற அரங்கம். இன்னைக்கு அவர் சொன்னது இந்தியா டுடேல இருந்து எல்லா பத்திரிகையிலும் எடுத்து போட்டாங்க. எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னா, தன்னம்பிக்கையை தராத கல்வியோ, தன்னம்பிக்கையை தராத பேச்சோ, தன்னம்பிக்கையை இட்டு செல்லாத எந்த நெறிமுறைகளோ பயனற்றவர். இத புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த அரங்கத்தினுடைய அருமை நமக்கு தெரியல. இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் எதுவுமே கிடையாது, தாமோதரன்றது ஒண்ணுமே கிடையாது. நான் எப்பவும் சொல்லுவேன், மென்மேக்கம் மென்மேக்கம். இன்னைக்கு நம்ம இருப்போம், நாளைக்கு இருக்க மாட்டோம். பட் தி இன்ஸ்டிடியூஷன் இஸ் ஃபாரெவர். நான் சொல்லுவேன், இன்னைக்கே நான் செத்தா கூட அரங்கத்தை நீங்க முடிச்சுட்டு தான் என் சாவுக்கு வரும். You should finish your அரங்கம், then you must come to my burial. அரங்கத்தை முடிக்காம என்னோட சாவுக்கு வந்தீங்கன்னா என் ஆன்மா சாந்தி அடையாது. அன்னைக்கு சண்டே அரங்கம் நடக்குதா, அரங்கத்தை முடியுங்க, முடிச்சுட்டு வாங்க, அஞ்சலி செலுத்துங்க. அதுதான் நம்ம அரங்கத்துக்கு தர மரியாதை. அந்த அரங்கத்தை அப்படிதான் நடத்தணும். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் ஒவ்வொருவரும் இந்த மாதிரி மேடையில இவர் திருவிக்கா பூ அரங்கத்துல தான் மேடையில தான் பேசி 1-2 பேச்சு வந்துருக்கு. இல்லைன்னா எனக்கு மைக்க கண்டாலே பயம், பேச வராது. அதுக்குன்னே சில பேர் கத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இங்க எல்லாத்தையும் இங்க ஆட்டோமேட்டிக்கா கத்துக் கொடுத்து இது 1-2 இல்லை 1000வது வாரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர் சொன்னாரு, நான் பேசினா 3 மணி நேரம் உட்கார முடியாதுன்னு. அவர் பேசினா 5 மணி நேரம் கூட உட்காந்து கேட்கலாம், அந்த கருத்தா சொல்லுவார். அதை ஒன்றும் மாற்றம் இல்லை. அவர் கம்ப்யூட்டர் கூட நம்ம அதெல்லாம் கேட்டுக்கிட்டு திருப்பி கூட சொல்லி பார்க்க முடியாது நம்மளால. அந்த அளவுக்கு அவர் நாலேஜ் இருக்கு. அந்த நாலேஜை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு அவர் ஃபாலோ பண்ணாலே இந்த பேச்சு அரங்கத்தை வெற்றி விழாவாக கொண்டாடலாம். 1000 இல்லை 10,000 வாரங்கள் கொண்டாடணும்னு சொல்லி வெற்றி வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிறவருக்கும் சார் நேரத்தை பற்றி சொல்லிட்டு
மக்கள் இருந்தாதான் அப்படிங்கிறது சொன்னது ரொம்ப புகழ்பெற்ற வார்த்தை. இதுதான் இன்னைக்கு ஒவ்வொருத்தட்டையும் இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, தோன்றி புகழுடன் தோன்றுக அகவிலா தோன்றலில் தோன்றாம என்று சொன்னாரு. அந்த தோன்றி புகழுடனா மக்கள் இருந்தாதான் தோன்ற முடியும், மக்கள் இருந்தாதான் வேலை செய்ய முடியும். மக்கள் வரலாம் போலாம், ஆனா வேலை என்னைக்குமே நிரந்தரம். அதை எல்லாரும் தெரிஞ்சுட்டு 972 குரல் சொல்றதா பிறப்புக்கும் அந்த குரல் வந்து இந்த மாதிரி எல்லாரும் வாழறதுக்கு நம்ம கத்துக்கிட்டோம்னா, என்னைக்கு இந்த 1000 மாதிரி எல்லா இடத்துலயும் எல்லா ஊர்லயும் பேச கத்துக்கிட்டு, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் மச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை, காதால கேட்டு அதை பேச தெரிஞ்சாலே போதும். படிப்பு வந்து இந்த இடத்துல கை கொடுக்கும்னு நான் மெட்ராஸுக்கு 88 வந்தேன். படித்தவங்க இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சு வந்தேன். ஏன்னா அதுக்கும் இதுக்கு மெட்ராஸ் அந்த அளவுக்கு எனக்கு கை கொடுத்ததுன்னு சொல்றதுக்கு இல்லை. என் தொழிலை நான் நேர்மை பண்ணி வளர்த்துக்கிட்டே இருக்கேன். திருக்குறள் முறைப்படியே வளர்க்கிறேன். அது எல்லாருமே பண்ணலாம், அதுல ஒன்றும் கஷ்டமானது எதுவுமே கிடையாது. அது மாதிரி எல்லாரும் இருக்கணும். இன்னும் அந்த மாதிரி மன்றம் நிறைய உருவாகணும். இந்த மன்றத்தை பார்த்து தான் நான் சார பழக்கமானேன். முத நம்ம வள்ளுவர் தோட்டத்துக்கிட்ட இருக்க அந்த பூங்காவில் போய் ராத்திரி சாரை 7 மணிக்கு பார்த்தேன், 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. அதுல இருந்தா சார் எனக்கு பழக்கம். ஆனா சாரை யூடியூப்ல தான் நிறைய கேள்வி கேட்டு அவர் சும்மா சொன்னதை திரும்ப திரும்ப கேட்டு, இவ்வளவு ஒரு ஆற்றலோட ஒரு மனிதன் பேசுறாரு, ஆறாம் பொருள் இன்பம் எல்லாத்தையும் நல்லா பேசுறாங்க அப்படின்ட்டு அதுல இருந்து தான் நான் இப்ப கொஞ்சம் பொருள் தான் நம்பரோட சொல்றது கத்துக்கிறது. ரொம்ப பிடிச்ச பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும், அறம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. கொடுக்கணும்னு சொல்றதுக்கு யாரும் தடுக்கக்கூடாது, கொடுக்கணும்னு சொல்றதை யாரும் தடுக்கக்கூடாது. கொடுக்கறதுக்கான கடவுளே சொன்னாலும் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து தேரன் எத்திரிபிள் குரல் அதை சொல்லியிருப்பாரு. அது பிரகாரம் எல்லாரும் நடப்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக மேடையில் வீட்டிற்கும் பெருந்தகைகள் அனைவருக்கும் வணக்கம். குரல் சொல்லிதான் ஆரம்பிக்கணும் சொல்லிட்டு அன்பு கட்டளையிட்டு இருக்காரு நம்ம டாக்டர் தாமோதரன் ஐயா. 411வது குரல். செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. உங்களுக்கு என்னதான் செல்வம் இருந்தாலும் காதால கேட்குறீங்கல்ல, கற்று நாயினும் கேட்க. படிக்காத மேதிர படம் வந்தது, படிக்கணும் அவசியம் இல்லை, சொல்றவங்க கேட்டாலே போதும். இந்த முன்னம் அவனது நாமம் கேட்டால் மூர்த்தி அவனது வண்ணம் கேட்டால் சொல்லிட்டு அப்பர் பாடுவார். சிவகாமி சிவபெருமானோட நாமத்தை கேட்டு கேட்டு வளர்ந்துட்டாங்க சொல்லிட்டு கண்ணன் சொல்லுவாங்க, சுத்வா குண புவன சுந்தரா சொல்லிட்டு லாபத்துக்கு சொல்லுவாங்க. அவன் நாமத்தை கேட்டு 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 ருக்மிணி அவங்க மேல காதல் கொள்ற மையல் கொள்றா சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த குழந்தைக்கு ஒரு தாயோட கர்ப்பத்தில் இருக்கும்போது இந்த குழந்தையோட உருவம் எப்படி இருக்குன்னா, இந்த ஊம்புக்குள்ள காது போல இருக்கும். இந்த of all the 5 senses, first sense உடம்புக்கு வரும்போது முதல்ல காது வரும். of all the 5 senses which leaves the body, கடைசியா போற என்ன சென்ஸ்னா அது கேட்கறது தான். ஒரு ஆளு உயிருக்கு போராடிட்டு இருப்பார், வயசான ஆளு, தொட்டா தெரியாது, கொசு கடிச்சா எந்த உணர்ச்சியும் இருக்காது, கண்ணு பூத்து இருக்கும், எதுவுமே தெரியாது, நாக்கில் போட்டா டேஸ்ட் தெரியாது. ஆனா ஒரு டேஸ்ட் மட்டும் தெரியும். என்ன டேஸ்ட்னா அதான் இல்லை, அசைடு வேணா அந்த லைட்டா பேசுவாங்க. எப்போ போவோம், யாரா கேட்குறீங்க என்னை பத்தி உடனே டக்குன்னு. செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. ரொம்ப அற்புதமான குரல். நம்ம திருவிக்கா பேச்சு பையனுக்கு ஜீவனாடியே அதே தான். நீங்க படிக்கவே வேணாம், புத்தகமே படிக்க வேணாம், அங்க போய் ஒரு அரை ஊர் உட்காந்தா போதும். பேசுறவங்க எல்லாரும் பல புத்தகத்தை படிச்சுட்டு அங்க வந்துருக்காங்க. நம்ம நந்தகுமார் ஐயா பல புத்தகங்களை படிச்சுட்டு பல யூடியூப் சேனல் நிறைய அவரோட பேச்சு இன்னும் நிறைய இளங்கள் இருக்கு, நிறைய உற்சாகமா அவர் வழிகாட்டிட்டு வந்திருக்காரு. ஐயா சொன்னாரு, ஜோசியர்களை பத்தி சொன்னாரு. ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல சூரிய கிரகணம் வந்தது. சூரிய கிரகணம் பகல்ல வரும், சந்திர கிரகணம் சாயந்தரத்துக்கு அப்புறம் வரும். அது ரொம்ப பவர்ஃபுல்லான சூரிய கிரகணம், அந்த காலத்திலேயே வந்த ரொம்ப பவர்ஃபுல்லான சூரிய கிரகணம். அந்த சூரிய கிரகணம் போது அந்த ஊர்ல இருந்து ஒரு ரொம்ப பெரிய ஜோசியர் சொன்னாரு, இந்த கிரகணத்துக்கு போது நம்ம ஊர்ல யாரெல்லாம் பிரெக்னன்ட் லேடிஸ் இருக்காங்களோ அந்த குழந்தைகள் அன்னைக்கு மட்டும் பிறக்கூடாது, முன்ன ஒன்று நாள் பிறந்தா பரவாயில்ல, அன்னைக்கு பிறக்கிற குழந்தை மட்டும் தங்காது சொன்னாரு. ஒரு 12 பேர் அந்த கிராமத்துல இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு 4-5 பேர் முன்னாடி 4-5 குழந்தை அப்புறம் ஒரு குழந்தை அன்னைக்கு தான் பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த நேரம் வந்துட்டு கரெக்டா மத்தியானம் 12 மணி. இலை அசையில, காத்து ஆடல, மாடு ஆடுகள் அவங்க மூவ்மெண்ட் பண்ணல, எல்லாம் பயந்துருக்கு, பட்சி கிஷன் நின்றுது. அப்போ ஒரு குழந்தை பிறகுது. அப்போ அந்த ஜோசியர் சொன்னாரு, நான் சொன்ன குழந்தை இந்த குழந்தை தான், இந்த குழந்தை அதிக நாள் தங்காது சொல்லிட்டு. அதே போல
அந்த குழந்தைக்கு முன்ன பின்ன பிறந்த குழந்தைகள்லாம் ஒரு மாசம் 2 மாசம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா எந்த குழந்தை சொன்னாரோ சொன்னது உண்மை பாத்தீங்களா, கரெக்டா அடிக்குது. அந்த குழந்தையோட தாத்தா மட்டும் அந்த ஆளுக்கு போனாரோ, ஐயா நீங்க பெரிய ஜோசியர், நீங்க சொன்னது எதுவுமே பலிக்காம போனதே கிடையாது, ஐ ஹைலி வேல்யூ யுவர் ப்ரெடிக்ஷன்ஸ், நீங்க என்ன சொல்லணும் உண்மைதான், இல்லைன்னு சொல்லவே இல்லை, நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க சொன்ன இந்த ப்ரெடிக்ஷன் மட்டும் உண்மையாகாத சொன்னாங்க. எதை வச்சு சொல்றேன் சொன்னாங்க, நீங்க எவ்வளவு கிரகத்தை பத்தி சொல்றீங்க சொல்றேன், 9 கிரகம் தான் உலகத்தில் இருக்குது, அதை பார்த்து தான் சொல்றேன் சொன்னாங்க. 10வது கிரகம் உங்களுக்கு தெரியுமா கேட்டாங்க. 10வது கிரகமா, நான் கேள்விப்பட்டதே இல்லையாப்பா, நல்ல ஜோசி முறைப்படி படிச்சிருக்கேன், எங்க பரம்பரை ஜோசியர் நாங்க சொல்றோம் சொன்னாங்க. இல்லையா 10வது கிரகம் இருக்குது, அந்த குழந்தைக்கு 10வது கிரகம் இருக்குது, 10வது கிரகம் அந்த குழந்தை உயிரோடு இருக்கும், அந்த குழந்தை உயிரோடு மட்டும் இல்லை, நம்ம 2 பேர் காலை போனா கூட அதுக்கப்புறம் கூட அந்த குழந்தை இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு டவுட்டு, பெட்டு வச்சுக்கலாம் சொன்னாங்க. அந்த பெட்டு வச்சுட்டு 2 பேர் பெட்டு வச்சு 2 பேர் போயிட்டாங்க. அந்த குழந்தை இருக்குது, அந்த குழந்தை நான் தான், 62 வயசு இருக்கு. சொன்னவரே எங்க தாத்தா. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்பிக்கைங்கிறது உண்மை. ஒருத்தர் நம்பிக்கை சொன்னாரு, இன்னொருத்தர் சொன்னாரு இல்ல, ஒரு ஆள் கடவுள் இருக்கு சொல்ற அந்த நம்பிக்கை, கடவுள் இல்ல ஒருத்தர் சொல்றாரு, அதுவும் அவரோட நம்பிக்கை தான். நம்பிக்கை தான் வாழ்க்கை. இந்த நம்பிக்கையை பத்தி நிறைய நம்ம ஐயா சொன்னாரு. இன்னைக்கு ஹிந்துல போட்டிருக்காங்க, இன்னைக்கு ஹிந்துல டவுன் டவுன் ஒரு சப்ளிமெண்ட்ல போட்டிருக்காங்க. பாசர் பையன் அந்த வழியா போயிருக்கான், தற்கொலை பண்ணலாங்கிற முடிவில் போயிருக்கான். சார் நான் சொன்ன உண்மை சொன்னார் அவரு, ஆனா உண்மை சொந்த பேப்பர் இன்னைக்கு போட்டிருக்கேன் ஹிந்துல. இந்த திருவிக்கா பேச்சு பையன்ல பேசுறதை கேட்டுட்டு போனேன், உடனே வாழ்க்கையில் எனக்கு ஒரு பெரிய மாற்றம் வந்தது, ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வாழ்க்கையை புரட்டி போட்டு திருப்பி வந்துட்டேன், நீ உங்களோட இருக்கேன்னு சொன்னார். ஒரு பெரிய தொழில் இருக்கிறவர் ஆனார் சொல்லிட்டு இன்னைக்கு ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங் சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த இதுல செய்தி இருக்கு. நம்ம நீங்க யார் விழா தலைவர் கேட்டார் வரும்போது, விழா தலைவர் ஒருத்தர் பேர் சொன்னார். டக்குன்னு கீழே போகும்போது விழாத்துக்கு இருந்தார், யாரை பிடிச்சிட்டாங்க அவர் யாருன்னா விழா தலைவர் திரு நானா அவர்கள். கீழே விழத்துக்கு இருந்தார் அவரு, விழா கூட நம்ம இருந்தவர் பிடிச்சிட்டாரு. விழா தலைவர் அவர் தான், நானா தான். ஏன் சொல்றேன்னா, நம்ம திருவிக்கா பேச்சு பயிலகத்துல ஹியூமர் அப்படியே பின்னி பிணையும். யாரு பேசினாலும் சரி, நம்ம சிவகாமிநாதன் ஒருத்தர் இருக்காரு பாருங்க, எங்க அவரு ஹெல்த் சிவகாமிநாதன், நம்ம தியாகராஜன், அப்புறம் காதல் கவிஞர், இவங்க எல்லாமே நகைச்சுவை எல்லாம் வாயை திறக்கவே மாட்டாங்க. 2 செய்தி சொன்னா அதுல 3 செய்தி நகைச்சுவை இருக்கும், 2 செய்தி மத்த செய்தி இருக்கும். நம்ம மத்த அரங்கத்துல எப்படி இருக்கு தெரியாது, மயிலை அரங்கத்துல யாரு பேசணும் சந்தோஷமா தான் போவாங்க, நிறைய ஜோக் சொல்லுவாங்க. அதை எங்கெங்கோ எடுத்துட்டு வருவார் யார், நம்ம தியாகராஜன் அவர். அது முடிச்சோட பாட்டு பாடுவாங்க. எல்லா அரங்கத்துல பாடுறாங்கன்னு நமக்கு தெரியாது, ஆனா இந்த நிகழ்ச்சியில் முடிச்சோட ஆட்டம் பாட்டு 2 இருக்கும். வேணு மாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு, வந்திருக்காரு அவரு. வேணு மாஸ்டர் எழுந்துருக்காரு. வேணு மாஸ்டர் வருவாரு, ஒரு 20-25 பசங்க இட்டுன்னு வருவாரு, ஃபுல்லா டான்ஸ், கம்ப்ளீட் டான்ஸ். சின்ன பசங்க பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, நம்ம தியாகு பாடுவாரு. அப்புறம் அந்த யாரெல்லாம் நடைபயிற்சி பண்றாங்களோ அவங்களும் பாட்டுவாங்க. அந்த ரொம்ப சிறப்பா இருக்கும். ரொம்ப ஒரு 40களில் ஒரு அழகான ஒரு YMCA நந்தன் YMCA ஒரு பொதுக்கூட்டம் நடந்துருக்குது. அப்போ ஒருத்தர் ஒரு பெரிய ஆங்கிலத்தில் ஒரு பெரிய அறிஞர் பேசினாரு. அவர் பேச்சை மொழிபெயர்த்துக்கு ஒரு ஆள் வரணும், அந்த ஆள் வரல. அப்போ என்ன பண்றது சொல்லும்போது ஒருத்தர் வந்தாராம், சின்ன பையன் கலைஞர். நான் வேணா மொழிபெயர்க்கிட்டாங்க. இல்லப்பா ஆங்கிலத்துல தமிழ் பேசணும், உங்களுக்கு தெரியுமா சொன்னாங்க. இல்ல பரவாயில்ல நான் பண்றேன். எந்த காலேஜ், எந்த ஊர் படிக்கிற சொன்ன, அந்த ஊர் சொன்னாங்க. எந்த காலேஜ்ல, இந்த காலேஜ் படிச்சு முடிச்சுட்டேன் சொன்னாங்க. டவுட்டா தான், சரி பரவாயில்ல, வேற ஆள் இல்லை, வேற வழி இல்லை, ஆப்ஷன் இல்லை, சரி பேச ஆரம்பிக்கிறார். பேசுற ஆரம்பிச்சது யாருன்னா டாக்டர் A. லட்சுமணசாமி முதலியார்னு பேரு. அவர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலரா இருக்காரு. அவரை பத்தி என்ன சிறப்புன்னா, அவரும் அவரோட பையன் 2 பேருமே ஒரே சமயத்தில் IIT மெட்ராஸ்ல செனட்ல உறுப்பினராக இருந்தாங்க. அந்த ரொம்ப பெரிய நல்ல படிப்பாளிகள். அவர் பேசுறாரு இங்கிலீஷ்ல, சாதாரண பேசும்போது அந்த ஆள் கூட இருக்கிற அந்த பையன் பேசிட்டே வரான். அப்புறம் சொன்னாரு ஆங்கிலத்துல, நம்ம வரலாறு பத்தி சொல்லும் போது, ராபர்ட் கிளைவ் கேம் டு இந்தியா அண்ட் பிகேம் ராபர்ட் கிளைவ் அப்படின்னு எடுத்துறாரு. அடுத்த செகண்டே இவர் முடிச்ச உடனே அடுத்த ஆள் சொல்றாரு, கூட இருக்கிறவரு, திரு ராபர்ட் கிளைவ் இந்தியா வந்த பிறகு திருடன் ராபர்ட் கிளைவ் ஆனான்னு சொல்றாரு. உடனே நிற்கிறாராம், திரும்பி பார்க்கறாங்க, உங்க பேர் என்னப்பா, எந்த ஊர் வந்தேன்னு சொன்னாங்க. இந்த ஊர்ல வந்திருக்கேன், இந்த ஊர்ல வந்திருக்கேன், இந்த பேரு சொன்னாங்க. அப்பா அந்த அளவுக்கு பேசுறது என்னோட ரொம்ப அற்புதமா பேசுறியப்பா, இந்த அளவுக்கு மொழிஞானம் உனக்கு இருக்குது, ஆங்கிலம் இருக்குது, தமிழ் இருக்குது. யாரை போல, நம்ம ஐயா திரு தாமோதரன் போல ஆங்கிலத்துல குரல் சொல்லுவாரு, உடனே அப்படியே டக்குன்னு தமிழ் சொல்லுவாரு, தமிழ்ல குரல் சொல்லுவாரு, அப்படியே டக்குன்னு ஆங்கிலத்துல போவாரு. அந்த அளவுக்கு ஆழ்ந்த பொருள் ஞானம் உண்டு. அது யாருன்னு அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு.
இன்னைக்கு பொருட்பால் பத்தி சொன்னார் அவரு. உப்பாலுக்கு இன்னைக்கு என்ன ஒரு பெரிய சிறப்புன்னா, இன்னைக்கு எதாவது தெரியுமா? 3 பால்களுக்கு இன்னைக்கு ஒரு சிறப்பு இருக்குது. இன்னைக்குதான் நேஷனல் மில்க் டே. நேஷனல் மில்க் டே இன்னைக்கு. அதனால 3 பால் சொல்றதுக்கு உங்களுக்கு நல்ல அழகான ஒரு நல்ல சிறந்த நாள் இன்னைக்கு தான். ஒரு ஹார்விட்டி ஏக்கர் சொல்லுவாரு, நம்ம விழால பல முறை சொல்லிருக்காரு, வேர் யூ தாட் கோஸ் எனர்ஜி ஃப்ளோஸ், அட்டென்ஷன் கோஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் ஷோ. ரொம்ப பவர்ஃபுல்லான வாசகம். நம்ம திருக்குறள் பேச்சு பயிர் இடத்துல ஒருத்தர் சொன்னார், எலினர் ரூஸ்வெல்ட் ஒரு ஃபேமஸ் யூஎஸ் பிரசிடென்ட் இருந்தாரு. அவர் நிறைய சிக்கலான மனிதர். அவங்க வைஃபை பேட்டி காட்டுறாங்க, இந்த மாதிரி ஆளோட எப்படி நீங்க குடும்பம் நடத்துறீங்க, ரொம்ப முன்கோபக்காரராச்சே, அவருடைய இந்த குணமே ரொம்ப மோசமான குணமாச்சே, எப்படி இருக்கீங்க கேட்கறாரு. அப்ப அந்த அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை எல்லாருமே எப்பவுமே ஞாபகம் வைக்க வேண்டிய வார்த்தை. அவங்க சொன்னாங்க, nobody can make me feel inferior without my consent. Nobody can make me feel inferior without my consent. என்னோட பர்மிஷன் இல்லாம யாரும் என்ன சிறுமைப்படுத்த முடியாது. ரொம்ப அற்புதமான வாசகம். இந்த வாசகம் நான் நம்ம மயிலையார் கேள்விப்பட்டிருக்கேன். பொருள் பொருந்த வாசகம் நிறைய பேர் சொல்லுவாங்க. யாரும் வருவாங்க சொல்லுவாங்க, 5 நிமிஷம் கேட்டா கூட வாழ்க்கையை செம்மைப்படும். இந்த டவுன் டவுன் பத்தி சொன்னேன். ஜூன் மாசம் எனக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த மாசம். ஏன்னா 26 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்குதான் இந்த மாசத்துல தான் நாங்க 0.4875 ஒரு சிகரத்தை பிடிச்சோம். 1999, 26 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஃபர்தர் அட்டாக் தான் டைகர் ஹில் செக்யூர் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் 26ஆம் தேதி ஜூலை மாதம் கார்கில் விஜய் திவஸ் கொண்டாடினாங்க. அந்த டைத்தெல்லாம் நம்ம இந்த தாமோதரோட தொடர்பு இல்லாமல் இருந்தேன் ஆர்மியில் இருந்ததுனால. அதுக்கப்புறம் வந்தேன், அதுலேருந்து தொடர்பு திருப்பியும் அது ரெனியூ மை கான்டாக்ட்ஸ். மடிப்பாக்கத்தில் வீட்டு இருந்தால் கூட நான் மயிலாப்பூரில் வந்துட்டு அடிக்கடி இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போயிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம கல்லூரி தோழர் அவர், அதனால நாங்கள் 2 சேர்ந்து நிறைய பல சாதனைகள் படைச்சிருக்கோம். இதே போல இந்த திருவிக்கா பேச்சு பயிலங்கம் பல விதமான சாதனைகள் படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருவிக்கா பேச்சு பயிரரங்கம் திருமயிலையின் 1000வது சிறப்பரங்க நிகழ்ச்சிக்கு தலைமை வகிக்கும் முனைவர் தாமோதரன் அவர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, மேடையில் வைத்திருக்கின்ற நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமைப்படுகின்றேன். காரணம், என்னுடைய நண்பர் நாராயணசாமி அவர்கள் நாங்கள் எல்லாம் பயிலும் காலையில் வாக்கிங் போவோம். அப்போ ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் வருவார். நல்ல திருக்குறளை பற்றியோ மற்றதை பற்றியோ எல்லாத்தையும் பேசிக்கிட்டே வருவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பர். நான் கேட்டேன், பேச்சு பயிராளங்கன்னு சொன்னா பேசணும் ஐயா, எனக்கு அவ்வளோ பேச தெரியாது அப்படின்னு. அவர் சொல்லி நீங்க ஒன்றும் பேச வேண்டியதை வாங்க. அப்புறம் இங்க வந்து பார்த்த பிறகு ரொம்ப நேரம் பேச வேண்டியமா இருக்குமே, நம்மளால முடியாது அது. ஏன்னா நான் அரசியல் இருந்தா கூட பேச்சு ஒரு சிலருக்கு தான் வரும், எல்லாருக்கும் வராது. அதனால என்ன அப்புறம் பார்த்தா இங்க வந்த பிறகு நம்ம அன்பழகன் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, 1 நிமிஷத்துலேயே முடிச்சுட்டாங்க பேச்ச. பரவாயில்ல, நமக்கு ஒண்ணு பெரிய பெரிய கஷ்டம் கிடையாது. நமக்கும் சாதாரண பேசி 1 நிமிஷம் 2 நிமிஷத்துல முடிச்சிடலாம்
அப்படின்னு தான் நான் வந்தேன். அது பேசின பிறகுதான் எனக்கு ஒரு நிம்மதியாச்சு. இல்லைன்னா 10 நிமிஷம் 20 நிமிஷம் பேசணும்னா நான் என்ன பண்ண முடியும்? பேச முடியாது. அதனால இந்த பயிலரங்கம் 1000வது பயிலரங்கம் 1 2 1 வாரம் 10 நாள் நடக்கிறதே பெருசு. இது 1000வது பண்ணா எத்தனை 20 வருஷம் ஆகுதா? 20 வருஷத்துக்கு மேல நடக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே பெருமையாக இருக்கிறது. அதெல்லாம் அது ரொம்ப கெட்டிக்காரு நாராயணசாமி. ரொம்ப சோசியல் சர்வீஸ் பண்றதுல ரொம்ப திறமையானவர். யாருக்கு எது சொன்னாலும் உதவி செய்யக்கூடிய ஒரு நேச்சர் அவர். நாங்கள் எங்கள் இந்த வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கும்போது அதில் முக்கியமானவர் நாராயணசாமி. ஏன்னா அவர் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வச்சிருப்பார் எங்கள் பார்க்கில். அந்த பார்க்கில் இன்னைக்கு வரணும் அப்படின்னு ஒரு சிலர் வருவாங்க. நாராயணசாமிக்காக தான் வர்றது. இந்த பயிலரங்கன்றதுலாம் எங்களுக்கு நாம பெருசாக நாராயணசாமிக்காகத்தான் நாங்கள்லாம் வந்திருக்கிறோம். அதுவும் 1000வது பயிலரங்கம். நம்ம சொன்ன மாதிரி இது பெரிய சாதாரண விஷயம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி பேச்சுன்றது ஒரு சிலர் இப்போ பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவருடைய பேச்சு பெரிய திறமையானது. அதை யாரும் மறக்க முடியாது. அதே மாதிரி இங்கிலீஷ்ல இந்த ஆண்டனி ஸ்பீச் ஒன்று வரும். அந்த காலத்துல எல்லாருக்கும் இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு தூக்கு தண்டனையே அந்த ஸ்பீச்சிலே மாற்றிட்டாரு. அப்படி அந்த பேச்சுக்கு அவ்வளவு திறமை உண்டு. அந்த பேச்சை அப்படிப்பட்ட பேச்செல்லாம் நம்முடைய நண்பர்கள் பேச வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த பயிலரங்கம் இங்கே ஆரம்பித்திருக்கிறார்கள். இதுல பார்த்தாவே தெரியுது எல்லாம் பணங்கணம் ஒன்றும் இல்லை. என்ன எவ்வளவு ஹீட்டா இருக்கு பாருங்க. அதுல உட்காந்துக்கிறீங்க எல்லாரும். எல்லாம் இன்னும் வேற எது இருந்தால் எல்லாம் ஏசி போட்டு அமக்கம் பண்ணியிருப்பாங்க. இவரா அதெல்லாம் பண்ண மாட்டார். எல்லாம் சாதாரணமா இருப்பாரு. அதே மாதிரிதான் சாதாரணமா இந்த இடத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதனால இங்கெல்லாம் வந்து நீங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. நல்ல ஒரு நண்பர். அவர் ஏற்பாடு செய்த இந்த பயிலரங்கத்திலே கலந்து கொள்வதில் உண்மையில நான் பெருமைப்படுகின்றேன். மறுபடியும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனக்கு முன்னாலே பேசிய நண்பர்கள் எல்லாம் அன்பழகன் பேசினாரு. அவர் தான் ஷார்ட்டா பேசினாரு. முதல்ல ஆரம்பிச்சாரு. அவர் தான் முதல்ல அன்பழகன் தான். நான் எவ்வளவு நேரம் பேசுவாருன்னு இருந்தேன். அவர் 2 நிமிஷம் முடிச்சுட்டு போயிட்டாரு. சரி, நமக்கு ஒரு வழிகாட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாங்கெல்லாம் சரி ஒரு நிம்மதியா இருந்தோம். அப்படி இந்த பயிலரங்கம் மூலமாக பேச்சு திறமையை வளர்த்து கொண்டால் பேச்சால முடியாது எதுவுமே கிடையாது. இப்ப நம்ம நண்பர்கள்லாம் கூட இருக்காங்களே, எவ்வளவு திறமையா பேசுவான். அவனுக்கு தான் ரொம்ப மரியாதை இருக்கும். என்னதான் நீ என்ன பொருள் பட பேசினாலும் அது அவ்வளவு பெருசா இருக்காது. பேச்சு திறமைக்கு பேச்சுக்கு அவ்வளவு வலிமை உண்டு. அந்த வலிமையை உண்டாக்குவதற்கு இந்த பயிலரங்கம் மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த பயிலரங்கத்தில் சொன்னாங்களே சாவித்திரி அம்மா மேல்நிலைப்பள்ளி வி கிருஷ்ணசாமி ஐயர் அந்த காலத்துலலாம் எப்படி பண்ணிட்டு போயிருக்காங்க பாருங்க. அது ஏன்னா எதிர்பார்த்து என்னுடைய அப்ப டாக்டர் பேர்ல வந்து பேர் இருக்கும்போது அப்படின்னு நினைச்சா பண்ணாங்க. அவ்வளவு சாக்ரிஃபைஸ் அந்த காலத்துல பண்ணியிருக்காங்க. அவர் தான் வி கிருஷ்ணசாமி தான் இந்தியன் பேங்க் கூட ஆரம்பிச்சிடாருன்னு நினைக்கிறேன். அவர் தானே இந்தியன் பேங்க் கூட அவர் தான் ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் தான் முத்தைய செட்டியார் அவங்க எல்லாம் அண்ணாமலை செட்டியார்லாம் வந்தது. அப்படி ஒரு பெரிய மகான்கள்லாம் இருக்கு. இந்த இடத்தெல்லாம் கொடுத்து இது ஒரு பயிலரங்கெல்லாம் நடத்துங்க நீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்காக அந்த அவர்களை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் ஏற்பாடு செய்த பெரியவர்களெல்லாம் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பயிலரங்கத்திலே நாங்களாம் இனிமேல் நாங்களாம் வந்து கத்துக்கிறோம். நாராயணசாமிகிட்ட சொல்லி நாங்களும் வந்து கத்துக்கிட்டு நல்லா பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறோம். அப்புறம் நம்ம டாக்டர் தாமோதரம் பேசி எல்லாருடைய டைம் எடுத்துக்கிட்டாரு. ஆனா அவர் மட்டும் 2 நிமிஷம் பேசுங்க 2 நிமிஷம் பேசுகிறாரு. அதனால நாங்களும் அதே மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு வந்து இப்ப டைம்ல எடுத்து அது காலையிலேயே ஆரம்பிச்சிடணும். 10 மணிக்கு ஆரம்பிச்சு ராத்திரி வரலும் பேசினாதான் நல்லா பேச முடியும். அதனால நல்ல ஒரு
ஒழுக்கமான ஒரு பலருக்கும் பயன்படக்கூடிய ஒரு அமைப்பை இங்கே ஏற்படுத்தி இருக்கிற மக்களுக்கு எப்படி பேச வேண்டும், என்னென்ன சப்ஜெக்ட் பேசணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வந்திருக்காரு நடராஜன் ஐஏஎஸ், பெரிய ஐஏஎஸ், ஸ்ரீநிதி ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவங்கெல்லாம் வந்துடுறாங்க. சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் சும்மா இல்லை, சீஃப் மினிஸ்டர்லாம் செக்ரட்டரி இருந்தார், அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. மேஜர் வந்திருக்காரு. அவர் எப்படி மேஜர்லாம் எவ்வளோ நாட்டுக்காக தியாகம் பண்ணவங்க, பெரிய தியாகிகள் அவங்கெல்லாம். ஆர்மி பீப்புள்னா எனக்கு ஒரு பெரிய ஆர்மி பீப்புள்னா எனக்கு ரொம்ப மரியாதை. எல்லாத்தையும் விட்டு எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க. அவர் வந்திருக்கிறாரு. மற்ற நண்பர்கள்லாம் பெரியவர்கள்லாம் வந்திருக்கீங்க. இந்த பயிலரங்கத்திலே பல சப்ஜெக்ட் வரும், உங்களுக்கு பல பொருள்பட பேசுவார்கள். அதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பேசுறதுல எத்தனையோ நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். அதையெல்லாம் நாம் எடுத்துக்கொண்டு அதன்படி நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பயிலரங்கத்திலே பேசுவதற்கு வாய்ப்பளித்த என்னுடைய நண்பர் நாராயணசாமி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, டாக்டர் தாமோதரன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நந்தகுமார் ஐஆர்எஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. நிறைய என்னுடைய நண்பர்கள்லாம் இருந்தாங்க. சீஃப் கமிஷனர் அது இதுலாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க, ஃபீல்டே ஆரம்பம். அதனால அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ஐஆர்எஸ் இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ், ஐஏஎஸ் மாதிரி, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அது மாதிரி தான், அப்படிலாம் படிச்சு தான் வந்திருக்காங்க. அவர் வந்திருக்கிறாரு. கண்ணன் வந்திருக்காரு. எல்லாம் நல்ல பெரிய படிப்பு திறமை உள்ளவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இந்த பயிலரங்கம் பல பேருக்கு இது உதவியாக இருக்கும் என்று சொல்லி என்னுடைய நண்பர் நாராயணசாமி அவர்களுக்கும் டாக்டர் தாமோதரன் அவர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டுக்குரிய வார்த்தைகளை சொல்லி இந்த பயிலரங்கம் மேலும் மேலும் வளர வேண்டும், மேலும் மேலும் வளர்ந்து ஒரு மக்களுக்கு பயனுடையதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. இவர்தான் நம்மளோட புது விருந்தாளி. அதாவது அவர் பேரு, உங்க பேர் என்ன சார்? பேர் சொல்லுங்க. அவர் பேர் கவிருத்தியம். அது என்ன பேர் எனக்கு தெரியல. நிறைய பேர் வெவ்வேறு மாதிரி வச்சுக்கிறாங்க. இன்னொரு சொல்லுங்க. கவிருத்தி. ஐயோ ரொம்ப கத்துறாங்க. இவர் இவரோட நம்ம கொஞ்ச நாள் பேசலாம். பேசினா நமக்கு நிறைய விஷயம் தெரியும். பார்த்தா அப்படி இருக்காரு, சுமாரா அப்படி இல்லை. 667 என்ன 667 என்ன அர்த்தம்? உருவு கண்டு எல்லாமே வேண்டாம். நான் உங்களை பத்தி தப்பா சொல்றதுதான். நீங்க மூர்த்தி சிரிச்சா இருந்தாலும் கீர்த்தி பெருசு உங்களோட. நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன விஷயம் சொன்னாலும் நல்லா தான் இருக்கும். நீங்க நான் உங்களுக்கு சொல்றேன், எங்க நெறியாளர் தாமோதரன். எங்க பையன் தாமோதரன் உங்க பையரா? தெரியவே தெரியாது. எங்க ஸ்டூடெண்ட், எங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட். ஓ, ஸ்கூல் ஸ்டூடெண்டா? உங்களுக்கு அப்போ உங்களுக்கும் அவருக்கும் ரொம்ப பரிச்சயமா தெரியும்? 2 பேருக்கும் தெரியுமா? எனக்கு அவருக்கு தெரியும், அவருக்கு என்ன தெரியாது. அது ஏன் சார்? அது அவரு ஃப்ரண்ட் பெஞ்சு, நான் பேக் பெஞ்சு. ஆமா சார், பேக் பென்சில் இருக்கிறவங்க ஃப்ரண்ட் பென்சில் தெரியும், ஃப்ரண்ட் பென்சில் இருக்கிறவங்களுக்கு பேக் பென்சில் தெரியாது. திரும்பி பார்க்கலாமே. அவர் திரும்பியே பார்க்க மாட்டார். ஐயோ, அவர் வாழ்க்கையில திரும்பி பார்க்கறதே கிடையாது. ஏன் சார் ஓடுவார ரொம்ப? எனக்கு தாமோதரன் கிட்ட ஒண்ணுதான் ஒரு குறை சார். தாமோதரன் கிட்ட குறையா? ஐயோ, ஏன் சார் கத்துறேங்க? போகுது அவங்ககிட்ட குறையே கிடையாது. இல்லை சார், அவர் உடலை ரொம்ப வர்த்திக்கிறார் சார். இங்கே அங்கே பட்டப்பாக்கத்துலேருந்து ஜெயநகர் எங்கே இருக்கு, அது எங்கே இருக்கு, இது எங்கே இருக்கு? உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 27. நீங்க 5 நிமிஷத்துல நான் எத்தனை தூரம் போவேங்க கேட்பேங்க. எனக்கு தெரியும். 5 நிமிஷத்துல கேட்கல, 1 நிமிஷத்துல எவ்வளவு போவேன்.
எனக்கு எழுந்துக்கிறதுலே 1 நிமிஷம் ஆகும். நான் அங்கேயும் படிப்படியா ஏறி இங்க வந்திருக்கேன். இப்போ தாமோதரன் என்ன பண்ணுவான், 10 செகண்ட் 100 மீட்டர் சார். அது உசைன் போல்ட் ரெக்கார்ட் சார். அப்போ முடியாமனால அது அப்படி சொல்றீங்களா? அது சரி. உங்களை மாதிரி இருக்கிறவங்கன்னா அவரை ஊக்குவிச்சிருக்கீங்க. நான் ஊக்குவிக்கல, அவராதான் எழுந்து வந்தாரு, அவராதான் முன்னுக்கு வந்தாரு. எங்க ஸ்கூல்ல சிவாஜி பத்மநாப சிங்கா ரொம்ப பிடிக்கும். சிவாஜிக்கா நடிப்பாரா சார் இவரு? சினிமா சிவாஜி இல்ல, அவர் ஸ்கூல் டீச்சர். அவரு சிவாஜி பத்மநாப சிங். ஏன் சார் சிவாஜி பத்மநாப சிங்கா? அது என்ன சார் பேர்? அது அவர் அதுல படிப்புல படிச்சிருப்பார் சார். ஆனா அத்லீட்டாவும் இருந்திருக்காரு. சின்ன வயசுல ஓடுவாரா? 5 கிலோமீட்டர் கூட ஓட மாட்டாரு. அப்புறம் எப்போ ஓடணும் சார்? அப்புறம் ஓட ஆரம்பிச்சாரு. ஆப்ரஹாம் ராஜன் கிட்டியா? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியாது? ஒரு தடவை சொல்லியிருக்காரு சார் என்கிட்ட. ஆப்ரஹாம் ராஜன் ஒரு கோச். ஆப்ரஹாம் ராஜன் கிட்ட கோச் எடுத்துட்டாரு. அப்புறம் அவர்கிட்ட எல்லாம் போய் 100 மீட்டர் 200 மீட்டர் 1000 மீட்டர் 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 மீட்டரே தான். ஆனா இத்தனை உடலை வருத்திக்க வேண்டாம் சார். இந்த வயசானவங்களோட இதுதான் பிரச்சனை. இவங்களால முடியாது, மத்தவங்க பண்ணாலும் பண்ணாதே பண்ணாதே பண்ணாதேங்க. சின்ன சின்ன கொஞ்சம் ஓடினா ஓடாத, நட வேகமா நடந்தா மெதுவா நட, அப்புறம் என்ன உட்காது பட்டுக்கோ, இதையே சொல்லி 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 அவனை படிக்க வச்சிருவாங்க. தாமோதரன் இந்த வயசானவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க நீங்க. அவர் என் பேச்ச கேட்பார் சார். வேற எதுக்கு வேணா கேட்கட்டும், இதுக்கு கேட்க வேண்டாம். அவர் பாட்டும் போட்டோம். அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? ஆபிரகாம் ராஜன் கிட்ட போய் கத்துண்டு என்ன பண்ணாரு? என்ன வந்துட்டு கிராஸ் கண்ட்ரி ரேஸ், நேஷனல் லெவல்ல கிராஸ் கண்ட்ரி ரேஸ் போயிருக்காரு. கிராஸ் கண்ட்ரி ரேஸ் கையை தட்டுங்க எல்லாரும். எனக்கே கை தட்டல, கை தட்டுங்க. அப்புறம் என்சிசியில இருந்திருக்காரு. என்சிசி தெரியும் அவங்களுக்கு எல்லாம். என்சிசினா என்ன? என்சிசினா என்ன? என்ன என்ன என்சிசினா என்ன? யாருக்குமே தெரியாதா? நேஷனல் கேடட் கார்ப்ஸ். அதுல சேர்ந்து ரிபப்ளிக் டே பரேடு அதுல போய் 84ல இந்திரா காந்தி முன்னால போயிருப்பாரு. கை தட்டுங்க. இத்தனைக்கும் அவரு கிராஸ் கண்ட்ரி ரேஸ்ல நேஷனல் லெவல்ல கிராஸ் கண்ட்ரி போக ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆமா சார், ரொம்ப கஷ்டம் தான். நீங்க நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். நீங்க அவரு அப்புறம் வேலைக்கு போனாரு. எப்படி சார் போனாரு? வேலைக்கு கொண்டு கோர்ஸ் போட்டாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். சும்மாவா சும்மாவா? ஆமா சார், கேட்டுருக்கேன் சார். ஆனா வேலையை விட்டுட்டு எனக்கு என்ன ரொம்ப கஷ்டமா இருந்தது சார். உங்களுக்கு என்ன கஷ்டம்? அவர் தானே வேலையை விட்டாரு, அவர் பிடிச்சிட்டு வேலையை விட்டாரு சார். எல்லாரும் ஓய்வு எடுத்துக்கிறதுக்காக வேலையை விடுவாரு. இவர் இன்னும் கொஞ்சம் வேலை செய்யறதுக்காக வந்துட்டு வருங்க. அது என்ன சார்? அது நீங்க விரும்புறீங்க. அது சரிதான். ஆனா அவர் ஓட்டத்திலே போயிருந்தா இன்னும் 10,000 மீட்டர் தான் ஒலிம்பிக்ஸ் போயிருக்கலாமே சார். ஒலிம்பிக்ஸ் போயிருந்தா அது அவனுக்குதான் ஓடிருக்கும், அவனுக்காக ஓடி இருப்பான். இப்ப ஊருக்காக ஓடுறான், உலகத்துக்காக ஓடுறான். அது தெரியலையா உங்களுக்கு? தெரியலையா? தெரியலையா? இவ்வளவு விஷயம் அவருக்கு இப்போ நான் அவரை 14 வருஷம் எனக்கு தெரியும். எனக்கு அந்த 14 வயசுல இருந்து தெரியும். தெரியுது சார், தெரியுது சார், தெரியுது சார். அதனால இப்போ அவருக்கு கொஞ்சம் நீங்க சொல்லி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லுங்க. நான் சொல்ல மாட்டேன். ரெஸ்ட் எடுத்துட்டா ரெஸ்ட் ஆயிடுவாங்க. சரி சார். தாமோதரன் சார்
ராமன் சார் நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா சார்? அவர் வந்து நீங்க கிராஸ் கண்ட்ரி ரேஸ் நேஷனல் லெவல்ல போனா நீங்க கிட்ட சொல்லவே இல்லையே சார். நீங்க நான் தான் சொல்றேன், போறாத போறாத, நீங்க சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க சார். தாமோதரன் பத்தி சொன்னாச்சு. இன்னைக்கு வார விழா, இன்னைக்கு தாமோதரனுக்கும் வாழ்த்து சொல்ல போறேன். வாழ்த்து சொல்ல போறதுல வாழ்த்து செய்ய போறேன்னா அடுத்து நம்ம நானா இருக்காரு. நம்ம நானா 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 சார், நானா நானா இவர் தான் நானா. நானாக்கு ஒரு பாட்டு பாடுறான்னு பாக்குறேன். நானா உங்க பாட்டு பாட்டுமா? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்து போராடலாம். தன்னை பழங்காமல் நீ வாழலாம். அந்த பாட்டுல என்ன, அதுல சாவித்திரி நடிச்சிருப்பாங்க. சாவித்திரின்னு ஒண்ணு நிறைய பேர் நினைவு வருது. பத்மினி, அப்புறம் ராஜஸ்ரீ. அது ரொம்ப நல்லா இருக்கும். அனுபவம் புதுமை. சூப்பர் சாங் சார். நானா சார், உங்களுக்கு பிடிக்குமா சார்? உங்களுக்கு பிடிக்குமா சார்? பிடிக்குமா? அவர் ஒய்ஃப் வரல, அவர் பிடிக்க ரொம்ப. ஆமா ஆமா. இப்ப நானாக்கு ஒரு கவிதை, ஒரு கவிதை. நானா 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 இவர் பேசினா யார் மனமும் கோணா கோணா கோணா. கோணாவா சார்? ஆமா, ஈடுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அது. போயிடுச்சு. நீங்க ஏன் குறுக்க பேசுறீங்க? நீங்க நானா 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 இவர் பேசினா கோணா கோணா கோணா. இதை யார் பத்தியும் சொல்லு. எங்க வேணாலும் வேணாம் வேணாம் வேணாம். கை தட்டுங்க சார். கை தட்ட மாட்டீங்களா? நல்லா கை தட்டு. இங்க நிறைய விருதுகள் பெற்ற கவிஞர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க சார். எனக்கு எதுக்குங்க விருது? எனக்கு ஒண்ணு விருதெல்லாம் வேணும். உங்களுக்கு இல்ல சார்? எனக்கே இல்ல. அவங்களுக்கு மட்டும் உண்டா? உங்களுக்கு உண்டு சார். எல்லாருக்கும் பொன்னாடை எல்லாம் போச்சு. எங்க எல்லாருக்கும் ஐயோ மறந்தே போயிட்டேன் சார். பொன்னாடை இருக்கு, இதுல இருக்குமா? பொன்னாடை இருக்குமா? அதை எடுத்து கொடுமா. அதை எடுத்து போத்திடணும் உங்களுக்கு. ரொம்ப இது. அதுக்கு அடுத்தது அந்த நந்தகுமார் சார் வந்துருக்கார். நந்தகுமார், நம்ம நந்தகுமார் நமக்கு சொன்னோம். என்ன சார் எல்லாரையும் நம்புறதுன்றீங்க நீங்க? ராமதாஸ் சொன்னாரே. யார் ராமதாஸ்? பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வமன்றோ. அது ராமதாஸ் சார். தஞ்சை ராமையாதாஸ் அவரு எப்படி இருந்தான்னு அது நல்லா இருக்கும். அந்த என்ன சார் யமுனா ராணி அந்த பொண்ணு டான்ஸ் ஆடுமே அரியா பருவம் சார். சார் இப்ப நான் நந்தகுமார் வாழ்த்துக்காக பேசுவோம். அவர் வந்து வருமான வரி ஆணையர். என்ன சார் சிரிக்கிறீங்க? இந்த வருமான வரி வந்தா யாரும் பயப்பட மாட்டாங்க இந்த இடத்துல. ஆமா, இந்த இடத்துல வெகுமானம் தான் வருமானம். வருமான வரி அவர் இங்க வந்தா அவருக்கு ஒண்ணு. அவர் அதுக்காக வருது சார், நட்புக்காக வந்திருக்காரு சார். அதுக்காக தான் வந்திருக்காரு அவர். நீங்க இப்போ வந்து நான் எங்களுக்கு சொன்னீங்கன்னா ஆமா உங்க முதலே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் சார். உங்க பேர் கவிக்குட்டின்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன சார் அர்த்தம்? அது கேட்கலையா? உனக்கு தெரியும் அப்போ அந்த பேரு இதுக்கு போடு போடு போடு. திருப்பி போட்டா கவிக்குட்டி திருப்பி போட்டா என்ன சார் வரும்? என்ன சார் வரும்? கவிக்குட்டி திருப்பி போட்டா என்ன வரும்? போற்றும் தலைவர் வந்தாரு. போற்றும் அவர் நினைவாக அந்த பையனை வச்சிருக்கேன்.